இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சார்பில் வேட்பாளர் அணிவிசுவாவுக்கு 10 அமைச்சர் பாக்கெட் இருக்காங்களா? அவ்வளோ பெரிய பாக்கெட் அவருக்கு. சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று. சரி, இப்போ இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகாராசன் யாரு? யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்றீங்களா? அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம். இப்போ அனைத்து கட்சிகளும் வந்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. ஆனா ஒரு இந்த கேள்வியில அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். வலிமை மிக்க காவல் படை நம்ம உள்ளது, உங்களுக்கு தெரியும். போலீஸ் விசாரணையில பிரச்சனை என்ன? நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திருக்கீங்க. எத்தனை வழக்கம் மாத்திருக்கீங்க? தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இருந்து சிபிசிஐடி யார்கிட்ட இருக்கு? அதுவும் முதலமைச்சர்கிட்ட. இப்போ எனக்கு இட்லி வேணாம் அம்மான்னா, இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணு? தோசை ஊற்றுட்டா சரி, மாவு அதே மாவு தான், ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான். ஒரே மாவு ஒரே மாஸ்டர். அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன, சிபிசிஐடி இதுவரைக்கும் சிபிசிஐடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு என்ன, எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? ஏதாச்சும் சரி, சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க. சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு. சரி, வேணா என்ஐஏ விசாரணை கேளுங்க. என்னப்பா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க. ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான், பத்தாதுன்னு தான் நீங்க என்ஐஏ கொண்டு வந்தீங்க. அது காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா, ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்க கேட்கணும். ஏன் இந்த விசாரணை என்ன? நான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன். வித்திருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு. குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிருச்சு. இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே கூடிய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ள? 3 மாதத்துக்குள்ள மறந்துடுவான். போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க, அந்த கட்சிக்காரன் கேளுங்க, கருணாபுரத்து கேளுங்க, அது தளபதி பார்த்துப்பாரு. அங்கங்கே நாலு திமுக கைக்கூலி இருக்கும், அது என்ன பண்ணும்? தளபதி பார்த்துப்பாங்க. நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போவோம், 2 பேர் உள்ளே இருப்பான். அவன் அப்படிலாம் பேசக்கூடாது, அங்கேருந்து சவுண்ட் விடும், அதெல்லாம் தேவையில்லாது அப்படிமா. ஓப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு குற்றம் வெளிப்படையா தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்வார்ல, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு. அந்த உள்ளங்கை புண்ணு உங்க வசனத்தை திருப்பி சொல்றேன், எதுக்கு இப்போ கண்ணாடி? கொடுமை தானங்க இதெல்லாம். இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்க அருணா ஜெகதீசன் மூலமா ஒரு விசாரணை கமிஷனை போட்டி. அந்த விசாரணையில வந்து 3 மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவரில் நான் தான் இருக்கேன். 3 மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம். அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க. அங்கே வேலை செஞ்ச ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ண எந்த நடவடிக்கை இல்லையே. ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டீங்க, அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார். என்ன நடந்திருக்கு? 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் அது எங்கே, யார்கிட்ட கொடுத்தீங்க? பிரதமரை போய் உங்கள் அப்பா சந்திச்சாரு, நீங்கள் சந்திச்சிங்க, எல்லாரும் சந்திச்சிங்க. நீங்கள் அந்த அப்போ கொஞ்சம் கொடுத்தீங்களா? அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க, கொடுத்தீங்களா? இப்போ 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்களே, ரோட்ல இறங்கி ஏன் நீட்டுக்கு எதிராக போராடுங்க? அங்கே பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதறடிங்கிற அப்படி ஏதாவது நடக்குதா? என்ன கழிவு ஊற்றினாலும் மானம், ரோசம், சூடு, சுரணை, வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல. இருந்தால் தானே அதுக்கு ஏதாவது வரும், நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன்ட போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? லெலின் கேட்கிறாருல, பைத்தியக்காரங்கையில நாடு இருக்குடா,
அந்த பைத்தியக்காரன்